இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோயில் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே பாண்டியன் வந்து கடையை ஓப்பன் பண்ணிடுறாரு. சரவணன் வந்து கடையில் பொருள் எல்லாமே ஒழுங்கு பண்ணி வச்சிட்டு இருக்கான். ஸோ பாண்டியன் வெளியில் போகிற நேரத்தில் கரெக்டாக போய் கல்லாவில் போய் உட்காந்துறாரு மயிலோட அப்பா. அப்போ யாருமே கவனிக்காத சமயத்தில் பணத்தை வந்து திருடுறாரு. அதை வந்து சரவணன் வந்து கவனிச்சிடறான். அதை பார்த்து செம்மையா வந்து ஷாக் ஆகிறான். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்க்குறான். அவன் என்ன யோசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மயிலோட அப்பான்றனால டேரெக்டாக சொல்லணுமா இல்லை வேற வழி இருக்கா அப்படின்னு ஒரே குழப்பத்தில் வந்து இருக்கான். அந்த நேரத்தில் அவனோட மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் வந்து போராட்டமே வந்து நடக்குது. இது ஒரு மனுஷனோட மரியாதையா இல்லை ஒரு வீட்டோட நம்பிக்கையா இல்லை ஒரு ஃபேமிலிக்குள்ள வெடிக்க போகிற பெரிய பிரச்சனையா அப்படின்னு இந்த 3 கொஸ்டின்னால அவனையும் வந்து அப்படியே வந்து கிளிக்குது. அதுக்கப்புறம் மாமனார் பக்கம் வந்து கவனிக்காம நான் டீ கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ சரவணன் வந்து மயில்கிட்ட தான் டேரக்டாக வந்து போகிறான். அங்கே மயில்கிட்ட இந்த விஷயத்தை எல்லாமே வந்து சொல்கிறான். மயில் ஒரு கணம் வந்து அசந்து போயிடுறாங்க. இதை கேட்ட உடனே என்ன சொல்றீங்க, என் அப்பா கடையில் அப்படியே வந்து கேட்குறாங்க, ஷாக் ஆகிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாம், பணம் எடுக்கிறத நான் தான் பார்த்தேன் மயில் அப்படின்னு வந்து சரவணன் என்னதான் வந்து சொன்னாலுமே அதுக்கு அவ என்ன சொல்றான்னா தேவையில்லாம என் அப்பா மேலே வந்து பழிய போடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறா. மொதல் அப்பா வந்து கடப்பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லு அப்படின்னு எகைன் அண்ட் எகைன் வந்து வார்ன் பண்ணுறான். சரவணன் சொன்னது கேட்டு அவளோட மனசு வந்து நொறுங்கிடுது. ஒரு பக்கம் அப்பா நாள் அவமானம், இன்னொரு பக்கம் சரவணன் மேலே இருக்கிற நம்பிக்கை அவன் நடுவில் சிக்கி போயிருக்கிறா. அந்த ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு கடையில் வந்து பெரிய பிரச்சனைக்கு வந்து காரணம் ஆகிறதுக்கு ஆரம்பமாக இருக்க போகுது. சரவணனும் மயிலும் 2 பேருக்குள்ள இருக்கிற நம்பிக்கை வந்து திசை மாற போகுது. இந்த ஷார்ட்டோட ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த வீடியோவும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அரேபியன் அணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.